ஹாய் டியர்ஸ், நீங்கள் பார்க்குறது யூஜர் ஃபேமிலி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானுமே நல்லா இருக்கேன். இன்றைக்கி டே 8 வெயிட் லாஸ் சேலஞ்சில் இன்றைக்கி டே 8 ஓகேங்களா. சூப்பராக போச்சு இன்றைக்கும். இன்றைக்கி வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வாக்கிங் தான் நான் ஃபோக்கஸ் பண்ணேன். நாளையிலேருந்து பார்த்தீங்கன்னா இன்னும் எப்படி சொல்கிறதுனா தீவிரமாக இறங்கலான்னு இருக்கேன். ஏன்னா வந்து லேசியாக இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. கரெக்டாக பண்ணுறோம், ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணிகிட்ருக்கேன்ற மாதிரி எனக்கு தோணிகிட்ருக்கு. இது வேலைக்காகாது, நாளிலேருந்து கொஞ்சம் எல்லாமே மாற்றணும் அப்படின்ட்டு ஒரு பிளானில் இருக்கேன். நாளைக்கு டே 9. நாளைக்கு ஃபுல்லாகவே வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணலான்னு இருக்கேன். அதுக்கு வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ நான் என்னென்ன பண்ணுறது உங்களுக்கு தெரியும். நான் ஃபாலோ பண்ணுறது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் என்னென்ன பண்ணேன்னு சொல்லிட்டு போய் பார்த்துட்டு வந்துடுங்க. ஃபஸ்ட்டு மார்னிங் வந்து நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு க்ரீன் டீலாம் குடிச்சிட்டு முடிச்சுட்டு பாப்பா தூங்கிட்டே இருந்தாங்க. நான் வீட்டுக்குள்ளேயே நடந்துகிட்டே இருந்தேன். சரி மேலே போய் நடக்கலான்னு பார்த்தேன். தம்பி எழுந்து அழுவான்னு சொல்லிட்டு நான் வீட்டுக்குள்ளேயே நடந்துகிட்டே இருந்தேன். நல்லா வெயில் இப்போல்லாம் சீக்கிரமாகவே வந்துடுது. ரொம்ப அப்படியே சுள்ளுன்னு பின்னாடி பக்கம் வெயில் பயங்கரமாக இருந்துச்சு. அதனால் பின்னாடி டோர் வந்து ஓப்பன் பண்ணலை. வாக்கிங்லாம் முடிச்சுட்டு மறுபடியும் ஒரு க்ரீன் டீ குடிச்சிடலாம், அப்போ தான் கொஞ்சம் எனர்ஜியாக இருக்கும். இப்போ வந்து நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் க்ரீன் டீ இன்டேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். பாப்பா அப்படியே லைன் பை லைன் எழுந்து வந்துட்டு இருந்தாங்க. இன்றைக்கி சிம்பிளாக எதனா பண்ணலாமே யோசிச்சிட்டே இருந்தேன். டயர்டாகவும் இருந்துச்சு, வாக்கிங் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால டயர்டாக இருந்துச்சு. முட்டை தொக்கு மாதிரி பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். இப்போது 7:30க்கு பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கலாம். பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா நான் 7:30க்கு எடுத்துக்கிட்டேன். அப்படியே குக்கிங்கும் ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். மடமடன்னு முடிச்சுட்டு இப்போ ஹேர் கேர் பார்த்துடலாம். ஏன்னா வந்து ஏர் வாஷ் நேற்று பண்ணலை, ஏர் பேக் போட்டுட்டு சொல்லியிருந்தேன்ல, அதனால் வந்து இன்றைக்கி காலையிலே பாப்பா எல்லாருமே வந்துட்டாங்க. லைனாக எல்லாேருக்கும் நாங்கள் ஏர் அப்ளை பண்ணி மசாஜ் கொடுத்து ஒரு 10 நிமிஷம் ஒருத்தருக்கும் மசாஜ் கொடுத்து ஏர் நாங்கள் அப்ளை பண்ணிவிடுவோம். என்னுடைய சிஸ்டர் ஊருக்கு போகலான்னு சொல்லிட்டு அடம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாளைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அங்கே வந்து கோவிலில் தெரு வீதின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக கடை போட்டிருக்காங்க. குழந்தைங்களுக்கு விளையாடுற மாதிரிலாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு என் சிஸ்டர் வந்து எங்கள் பாப்பா கிட்டே சொல்லிட்டு இருந்தா. அதனால் அவங்க டேடிக்கிட்டே கேட்டுனே இருந்தாங்க. நான் எண்ணெய் வச்சுக்கிட்டே அதுதான் எப்போ போகலாம் அப்படின்னு கேட்டே இருந்தேன். அவங்க இன்றைக்கே போனோம் கோச்சிக்கினாங்க. அவங்க டேடி கொஞ்சம் வேலை இருக்குது. ஸோ அதை பற்றி தான் பேசிகிட்டே நான் ஆயில் அப்ளை பண்ணிட்டு இருந்தேன். நல்லா தலைக்கு வந்து ஆயில் காலையிலே அப்ளை பண்ணுறேன்னா நம்மளுக்கு கொஞ்சம் தெரியாது. நெக்ஸ்ட் டே வந்து நான் ஏர் வாஷ் பண்ணிப்பேன். எனக்கு டெய்லி ஏர் வாஷ் பண்ணால் எனக்கு செட் ஆகிறதில்ல. அதனால தான் நான் வந்து 2 days ஒன்ஸு ரொம்ப ஸ்வெட் ஆச்சுன்னா ஏர் வாஷ் பண்ணுருவேன். அப்போ பார்க்க மாட்டேன், டெய்லி கூட பண்ணிவிடுவேன். ரொம்ப ஸ்வெட்டிங்காக இருந்துச்சுன்னா, கண்ட்ரோலாக இருந்தால் 2 days ஒன்ஸ் அந்த மாதிரி பண்ணிப்பேன். நான் எண்ணெய்லாம் வச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துகிட்டு பாப்பாவுக்கு வந்து நேற்று நைட்டு வந்து சாதம் வந்து சூட சாதம் வந்து மீந்துடுச்சு. அதில் வந்து தண்ணி ஊற்றி வச்சுருந்தேன். அது தயிர் போட்டு 3 பேர் கொடுத்து சாப்பிட்டுட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா தயிர் வந்து காலையில் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். நான் வீட்டில் தான் உர ஊற்றி வைப்பேன், இன்றைக்கி பண்ணலை. அதனால் தயிர் பாக்கெட் வாங்கிட்டு வந்தாங்க. பாப்பாவுக்கு எல்லாருமே நல்லா கரைச்சி கொடுத்துட்டேன். 3 பேருமே சூப்பராக சாப்பிட்டாங்க. சாப்பிட்டுட்டு பொறுமையாக நாங்கள் சீரியல் ஒன்றுன்னா நம்ம ஜியோ ஸ்டாரில் வச்சுட்டு அப்படியே பேசிக்கிட்டே கொஞ்சம் ஃபன் பண்ணிக்கிட்டு நாளைக்கு எப்போ போகலாம் அப்படின்னு பேசிகிட்டே இருந்தோம். எல்லாேருக்கும் ஆயில் அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் நான் குக்கிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். லேட்டாக பண்ணேன். ஏன்னா இப்போ பாப்பாவுக்கு லீவ்னால பண்ணலாம். இன்னும் மண்டேலேருந்து ஸ்கூல் ரீஓப்பன் ஆகுது. அது வரைக்கும் கொஞ்சம் என்ஜாய் பண்ணிக்கிட்டோமே, லேட்டாக இருந்துக்கிட்டோமே. மண்டேலேருந்து எனக்கு கடகடன்னு வேலை முடியும். இன்னும் சீக்கிரமாகவே குக்கிங்லாம் முடிஞ்சிடும். பால் பாயசம் செய்யுங்கன்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க. நான் என்ன பண்ணேன், ரெடிமேட் பால் பாயசம் மிக்சடு வந்து வச்சுட்டு இருந்தேன். அது பண்ணி ரித்வின் கொடுத்தேன். ஏன்னா வந்து நாங்கள் வந்து படம் பார்த்துட்டு இருந்தோம், சீரியல் பார்த்துட்டு இருந்தோம். நெக்ஸ்ட்டு படம் பார்த்துட்டு இருந்தோம். அதுக்காக எல்லாேருக்கும் பவுலில் போட்டு கொடுத்துட்டேன், இது ரித்வினுக்கு. நெக்ஸ்ட்டு லன்ச் வந்து பார்த்திங்கன்னா நான் முட்டை தொக்கு தான் பண்ணிட்டு இருந்தேன். சிம்பிளாக 2 முட்டை நான் எடுத்துக்கினேன் இன்றைக்கி. இதுதான் என்னுடைய லன்ச் வந்து சூப்பராக போச்சு. இது எல்லாமே சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு 1/2 hour கழித்து என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு விட்டமின் சி ஒரு என்ன சொல்ல ஜூஸ் மாதிரி எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறது சொல்லிட்டு பார்க்கலாம். பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி இது தான் சாப்பிட்டேன். இப்படி தான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் டீ போட்டிருக்கேன். ஃபுல்லாக வந்து ஒரு 6:30 வரைக்கும் நான் குடிச்சு முடிச்சிடுவேன். நான் எப்போவுமே 6 o'clock முடிச்சிடுவேன். இன்றைக்கி வந்து இப்போ தான் குளித்ததுனால எனக்கு வந்து தண்ணி தாகமே இருந்துச்சு. சரி வாமாக வந்து குடிக்கலாம் அப்படின்ட்டு இது குடிச்சேன்னு வச்சுங்களேன், ஒரு ரெஃப்ரெஷிங்காக இருக்குது. எனக்கு டேஸ்ட்டு பழகிடுச்சு, அதனால் குடிச்சிட்ருக்கேன். தண்ணி வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் தண்ணி குடிக்கிறது மிஸ்டேக் பண்ணாலும் சரி,
ஃபுட் ஹேபிட்டில் மிஸ்டேக் பண்ணாலும் சரி வெயிட் லாஸ் ஸ்டேபிளாக தான் இருக்கும், குறையாது. நான் வந்து 7 டேஸில் வந்து 1 kg 200 கிராம் கம்மி பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு 1 மந்த்துக்குள்ளே எவ்வளோ கேஜ் கம்மி பண்ணுறேன்னு தெரியல, பார்ப்போம். நெக்ஸ்ட் மந்த் 26ல் தான் தெரியும் நான் 1 மந்த் சேலஞ்சில் எவ்வளோ கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன், எவ்வளோ கேஜ் கம்மி பண்ணியிருக்கேன்ட்டு என் கூடவே ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, டாடா, பை.